ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அது என்ன ப்ராப்ளம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகே. இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் கட்டிங் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது பாருங்க, டோட்டலாக வந்து பூ முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் வந்து இந்த பூவெல்லாம் பாருங்க நல்லா மேலே வந்து மொக்கே வந்துருச்சு. நாம ஆனால் இப்போ வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொட்டுக்கள்லாம் கண்டிப்பாக வரும். வந்தால் கூட நல்ல மாதிரியான மொட்டுக்கள் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மருந்தெல்லாம் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணல. இதெல்லாம் பாருங்கள், டோட்டலாக வந்து இலை டோட்டலாக வந்து சுருங்கி போயிருக்கு, ரொம்ப சுருங்கிட்டு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பண்ணிடுங்க. அதாவது நிறைய நண்பர்கள் வந்து வெயில் சீசனில் வந்து கட்டிங் பண்ணால் சுத்தமாக வந்து துளிர் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். முடிந்த அளவுக்கு வெயில் சீசனில் தான் ரொம்ப அதிகமான வந்து பூ வந்து கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து குளிர் நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பூ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னே சொல்ல வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து வெயில் சீசன்லாம் நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வருவேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துளிர் வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் மொட்டுகள் வந்து நல்லா வந்திருக்கு. ஆனால் இருக்கும் பட்சத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயில் சீசனில் அதிகப்படியான ஈல்டு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வந்து மருந்துகளும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து வெயில் சீசனில் வந்து நார்மலாக கட்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம வெயில் சீசனில் வந்து பூ வைக்காது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அதனால் முடிந்த அளவுக்கு வெயில் சீசனில் நீங்கள் நார்மலாக 30 டேஸ்க்கு ஒரு முறை பூ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து 30 டேஸ்க்கு ஒரு முறை கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து வெயில் சீசனில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு. இதில் இந்த பாருங்கள், இந்த மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இருக்கும் பட்சத்தில் நம்ம இதெல்லாம் இன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈல்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து கட்டிங் பண்ணால் தான் நம்ம வந்து நிறைய பூக்களை வந்து நம்மளால் பறிக்க முடியும். அதே போல் வந்து குளிர் சீசன்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து கட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒரு வாட்டி, 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 கட்டிங் இந்த மாதிரிலாம் கூட கட்டிங் பண்ணிட்டு தான் வருவாங்க. இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து இது இப்போதைக்கு வெயில் சீசனில் நம்ம போன முறை அமாவாசைக்கு அப்புறம் 10 டேஸ் கழித்து நம்ம கட்டிங் பண்ணோம். இப்போது அடுத்த கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பிட்டை வந்து நம்ம முதல்ல முடிக்குவோம். ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பூ பறிக்க முடியும். இல்லைன்னா நிறைய ஈல்டு வர்றதுனால கண்டிப்பாக நம்மளால் பூ பறிக்க முடியாது. அதே போல் வந்து ஆட்கள் வச்சு நீங்கள் பறிக்கிறத வந்து தாராளமாக நீங்கள் நிறைய கூட கட் கட் பண்ணி விடலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்கள் மிகவும் குறைவாக இருந்தால் கம்மியாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பூக்கள் பாருங்கள், நல்லா செம்மறையாக இருக்குது. இதெல்லாம் டோட்டலாக இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை. ஆனால் மேக்ஸிமம் இது எல்லாத்துலேயும் வந்து நல்ல மொட்டுகள் நல்லா வந்திருக்கு. வந்திருந்தாலும் நாம் வந்து இன்னும் பண்ண போகிறதில்ல. அடுத்த கட்டிங் நம்ம போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம இதை வந்து கட்டிங் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் செடிகளை வந்து கரெக்டாக நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது தான், செடிகளை வந்து கரெக்டான விதத்தில் வந்து கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதே போல் வந்து இந்த நீட்டு மட்டும் இந்த துளிர் அதிகமாக வர்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இளம் துளிர்களை வந்து கட் பண்ணி விட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூ வந்து கம்மியாக வரும். அதே போல் வந்து துளிர் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு லேட் பிக்கப் ஆகும். டோட்டலாக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்த பெஸ்ட்டுன்னு வந்து சம்மரே வரும். ஃபஸ்ட்டு மருந்துகளை வந்து நம்ம தெளிக்க போகிறோம். நார்மலாக இப்போ வந்து முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மருந்துகளை ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த செடி முழுக்க வந்து ஃப்ளவர் பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு போன வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன், உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ண வீடியோ.
அதே போல் வந்து அடுத்த டைம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கட்டிங் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து நம்ம 30 டேஸ்க்கு கண்டிப்பாக அடுத்த 30 டேஸ் 30 டேஸ்க்குலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொட்டீனாக அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் பதிவிட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அத்தனையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.